மாவட்டத்தில் குடிநீருக்கு எதிராக புகார் அளித்ததைத் தொடர்ந்து மதுபோதையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் இளைஞர்களை நடு சாலையில் வைத்து அவதூறாக வசைப்பாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இளைஞர்களை அருவருக்கத்தக்க வகையில் மதுபோதையில் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையில் உள்ள கொருக்குப்பேட்டை ஆர்கே நகர் காவல் நிலையம் அருகே பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயினை கட்டுப்படுத்தி ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பேருந்து பணிமனை எதிரே போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் CITU மண்டல பொதுச் செயலாளர் முரளி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறந்து போன தொழிலாளிக்கும் விருப்ப ஓய்வில் சென்றவருக்கும் பண பலன்கள் அனைத்தையும் முறையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பினர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தா அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் கெத்தை மற்றும் பரளி ஆகிய இடங்களில் உள்ள நீர்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து குந்தா ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோரத்தில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் மூவர்ண கொடி ஏந்திய பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் பாஜக, அதிமுக மற்றும் இந்து முன்னணி கட்சிகளிலிருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி முருகன் கோவில் சார்பில் தொடங்கவுள்ள மூத்த குடி மக்களுக்கான உறைவிட கட்டிடத்தின் பணிகளை தமிழக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மற்றும் பழனி கோவில் ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே விளைநிலத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முப்பொழுதும் விளையக்கூடிய விளைநிலத்தில் துணை மின் நிலையம் அமைத்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக மாவட்ட தலைவர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை நிர்வாகமும் தமிழகத்தினுடைய அரசும் எங்களுடைய 5 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இது நீண்டகால கோரிக்கை. இல்லை என்றால் ஜூன் 2வது வாரத்தில் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைச்சு பணியாளர்கள் ஒன்றிரண்டு சேப்பாக்கத்தில் உள்ள முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் ஒரு பெருந்திரள் முறையீடு செய்வதாக முடிவு செய்திருக்கிறோம். நாகை மாவட்டம் வடுகுசேரியில் செல்லமாரியம்மன் கோயிலில் வைகாசி தீமிதி திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பரவசத்துடன் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் அருகே மினி டீசல் லாரி தீப்பற்றி எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உத்தரமேரூர் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கன்னியாகுமரியில் தகராறு காரணமாக அருவாளால் 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட கையை தொடர் அறுவை சிகிச்சைக்கு பின் மருத்துவர்கள் சரி செய்தனர். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர்கள் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் போது உடல் உறுப்புகள் துண்டித்தால் துண்டிக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்திற்குள் பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுரை வழங்கினர். இந்த பேஷண்ட்டை பொறுத்தளவில் இவருக்கு கை துண்டிக்கப்பட்டது. உடம்பில் உள்ள பல பாகங்களில் வெட்டுக்காயம் இருந்தது. அதுலேருந்து பயங்கரமான இரத்தப்போக்கு இருந்தது. அது வேற அவர் ரொம்ப டென்ஷனில் இருந்ததுனால இன்னும் பிபி எல்லாம் ஏறி இறங்கி நிறைய பிளட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. இது போக அவருக்கு தலையில் காயம் இருக்குது, ரத்த காயம் இருக்குது, மூளைக்குள்ளே ரத்த கட்டு இருக்குது. இப்போ அது சர்ஜரி பண்ண டைமில் இங்கே கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது அங்கே கிளாட் பண்ண விடாமல் பிளட்டை ஓட வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் தான் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாலுகா அலுவலகத்தில் அறை நிர்மாணத்துடன் மனு அளித்த வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது வீட்டு மனையில் அளவீடு குறைவாக உள்ளதாக கூறி மீண்டும் அளவீடு செய்து தர வேண்டும் என மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தனது மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். 5 வருஷமா ஒரே இடத்துல பணியில இருக்கிறார். வட்டசார் ஆய்வாளர் பணியில இருக்கிறார். அவர் பண்ணுன இவ்வளோ அக்கிரமத்தையும் மனுவா கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜிடிபி பெட்டிஷன்ல மனுவா கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. தாசில்தாரர் திரு சம்பத்தை ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கு வந்தா சந்திக்கவே விட மாட்டேங்கிறாரு. அதுக்கான ஆதாரமும் வீடியோ வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதார வீடியோ என்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் நான் சொல்றத கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கடலூர் மாவட்டம் ரெட்டியார்பேட்டை கிராம மக்கள் நிரந்தர ரேஷன் கடை கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.